மாசி மாதத்துல வரும் மிக முக்கியமான விரத நாட்கள்ல ஒண்ணு மாசி மகம். பொதுவா எல்லா மாதங்கள்ல வரும் பௌர்ணமி நாளும் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளா கருதப்படுது. இதுல சில குறிப்பிட்ட மாதங்கள்ல வரும் பௌர்ணமி ரொம்பவும் விசேஷமானது. இந்த நாட்கள்ல விரதம் இருந்து வழிபடுவது மிக உயர்வான புண்ணிய பலன்களை தருவதோடு பல மடங்கு அதிக பலன்களையும் தரக்கூடியதாகும். தை மாத பௌர்ணமி தைப்பூசம் அப்படின்னும், மாசி மாத பௌர்ணமி மாசி மகம் அப்படின்னும், பங்குனி மாத பௌர்ணமி பங்குனி உத்திரமாகவும், சித்திர மாசம் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னும், வைகாசி மாத பௌர்ணமி வைகாசி விசாகம் அப்படின்னும், கார்த்திகை மாசம் பௌர்ணமி கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னு கொண்டாடப்படுது. இந்த நாட்கள்ல விரதம் இருந்து வழிபட்டா நம்ம என்ன கோரிக்கை முன் வைத்தாலும் அது அப்படியே நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். தமிழர்களோட நாட்காட்டியில எல்லா மாதத்துல வரும் பௌர்ணமி தினமும் ஒவ்வொரு வகையில சிறப்புடையதா கொண்டாடப்படுது. முக்கிய விரத நாளா அனுஷ்டிக்கப்படுவதும் வழக்கமாயிருக்கு. அந்த வழியில மாசி மாத பௌர்ணமியோட மக நட்சத்திரம் இணைந்து வரும் நாள மாசி மக திருவிழாவா கொண்டாடுறோம். இத கடலாடும் விழா அப்படின்னு கொண்டாடுவதுண்டு. இந்த நாள்ல பல கோவில்கள்ல தீர்த்த உற்சவம் நடைபெறும் வழக்கமும் இருக்கு. சூரியன் கும்பராசியிலும் சந்திரன் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கும் நாள் தான் மாசி மகம் அப்படின்னு சொல்றோம். பிரம்மஹத்தி தோஷத்தால பாதிக்கப்பட்டு கடலுக்கடியில சிக்கி கொண்ட வருண பகவான சிவபெருமான் காத்து அருள் செய்ததும், பார்வதி தேவி தக்ஷனின் மகளாக அவதரித்ததும் இதே நாள்ல தான். இந்த நாள்ல எல்லா நீர்நிலைகளிலும் கங்கை நீர் வந்து கலந்து இருப்பதா ஐதீகம். இதனாலேயே மாசி மகத்தன்னைக்கு கடல் நதிகள் குளங்கள்ல நீராட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. 12 ஆண்டுக்கு ஒரு முறை மாசி மக நாள்ல நாட்டுல இருக்கிற 12 புண்ணிய நதிகளும் தங்களோட பாவ சுமைகளை அகற்றி புனித தன்மையை மீட்டெடுப்பதற்காக தமிழகத்துல உள்ள கும்பகோணத்துல இருக்கிற கும்பேஸ்வரர் கோவில் குளத்துல வந்து நீராடுவதா ஐதீகம். நாளையே கும்பகோணம் மகாமகம் திருவிழாவாக கொண்டாடுறோம். வட இந்தியாவில இது கும்பமேளாவா கொண்டாடப்படுது. மாசி மகத்தன்னைக்கு புனித நீராடினா பிறவி பெருங்கடல்ல சிக்கி நாம அனுபவிக்கும் பலவிதமான துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும். முந்தைய பிறவிகள்ல செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி இறைவனோட அருள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த ஆண்டு இத்தகைய புண்ணியம் வாய்ந்த மாசி மக பெருவிழா பிப்ரவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை வருது. பிப்ரவரி 23ஆம் தேதி மாலை 4:55 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி மாலை 6:51 வரை பௌர்ணமி திதியும், பிப்ரவரி 23ஆம் தேதி இரவு 8:40 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி இரவு 11:05 வரை மக நட்சத்திரமும் இருக்கு. இதனால 24ஆம் தேதி காலை முதல் மாலை வரை எந்த நேரத்துல வேணாலும் புனித நீராடலாம். புனித நீராட முடியாதவங்க வீட்டிலேயே விரதம் இருந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வேண்டி பிரார்த்தனை செய்யலாம். நாள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது 7 தலைமுறை பாவத்தை தீர்க்குமா. சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி மட்டும் இல்லாம முருகப்பெருமானையும் இந்த நாள்ல வழிபடுவது ரொம்ப சிறப்பானதா இருக்கும். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு மந்திர உபதேசம் செய்தது மாசி மக தினத்துல தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாள்ல முருகப்பெருமான் மட்டும் இல்லாம பூமியை மீட்பதற்காக பெருமாள் வராக அவதாரம் எடுத்ததும் இதே நாள்ல தான் அப்படின்றதுனால பெருமாளையும் இந்த நாள்ல வழிபடுவது சிறப்பாகும். இது அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி புண்ணியம் தரக்கூடிய நாளாகும். இந்த நாள்ல சில குறிப்பிட்ட காரியங்களை செய்தா நமக்கு அளவில்லாத நன்மைகளை கிடைக்கும். அது என்னென்ன காரியங்கள் அப்படின்றது இப்ப பார்ப்போம். மாசி மகத்தன்னைக்கு எல்லா நீர்நிலைகளும் அமிர்தம் கலந்திருப்பதா ஐதீகம். இதனால கடல் புனித நதிகள் ஆகியவற்றில் இந்த நாள்ல நீராடுவது சிறப்பானது. இந்த நாள்ல புனித நீராடினா தெரிந்தும் தெரியாமலும் நாம செய்த பாவங்கள் விலகும், சுபிக்ஷம் பெருகும். புனித நதிகள்ல நீராட முடியாதவங்க தங்களோட வீட்டுக்கு அருகில உள்ள கோவில் குளங்கள்ல நீராடி இந்த பலன்களை பெற முடியும். மாசி மகத்தன்னைக்கு அன்னதானம் வழங்குவது ரொம்பவும் சிறப்பானதாகும். முடிந்தவரை 2 நபர்களுக்காகவது அன்னதானம் வழங்கலாம். மனிதர்களுக்கு உணவு வழங்க முடியாட்டினாலும் காகம் நாய் பூனை போன்றவற்றிற்கு உணவு வழங்கலாம். முன்னோர்களுக்கு மாசி மகத்தன்று நீர்நிலைகளுக்கு அருகில வைத்து தர்ப்பணம் கொடுப்பதால
7 தலைமுறையில செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி நம்முடைய முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்கிறதோட நமக்கு நன்மைகளும் ஆரோக்கியமும் கிடைக்கும். வருண பகவான் சிவபெருமான வேண்டி தன்னுடைய தோஷங்கள்ல இருந்து விடுபட்ட நாள் அப்படின்றதுனால மாசி மகத்தன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவும் சிறப்பானதாகும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பலவிதமான கஷ்டங்களும் நீங்கும். மாசி மகத்தன்னைக்கு பெண்கள் தாலி கயிற்று மாற்றிக்கொண்டா கணவனோட ஆயுள் அதிகரிக்குமா. மாசி மகம் மகாவிஷ்ணு அவதரித்த நாளா கருதப்படுது. அதனால இந்த நாள் மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால அர்ச்சித்து வணங்கினா வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. மாசி மகத்தன்னைக்கு தான் தக்ஷனோட மகளா பார்வதி தேவி அவதரித்தார் அப்படின்றத ஏற்கனவே பார்த்தோம். இதனால இந்த நாள்ல குங்குமத்தால அம்பிகையையும் ஆசனை மலர்களால சரஸ்வதி தேவியும் வழிபட்டா இன்பமும் வெற்றியும் ஞானமும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. மாசி மகத்தன்று நாம எந்த காரியம் செய்தாலும் அதோட பலன் 2 மடங்கா ஆகும் அப்படின்றதுனால தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகும். இந்த நாள்ல நாம செய்யும் தர்மங்களால தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது போல மேலும் வீடியோக்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப்